அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஒரு நல்ல முதலீட்டாளராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. உதாரணமாக, ஒரு ஸ்டாக்கை வாங்கும் பொழுது அந்த ஸ்டாக்கை வாங்க மாட்டீங்க. அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்க. உதாரணமாக, ஒரு பேங்க்கு அப்படின்னா அந்த பேங்க்குக்கு எப்படி லாபம் வருது, டெபாசிட் கலெக்ட் பண்ணுறாங்க, கம்பெனிஸ்ட்ட இருந்து கரண்ட் அக்கௌண்ட் மூலமாக நிறையா காசை டெபாசிட்டாக கலெக்ட் பண்ணுவாங்க. அதே போல் நம்மளை மாதிரி ரீட்டைல் பீப்புள்கிட்ட இருந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் மூலமாக காசை திரட்டுவாங்க. ஸோ இந்த காசை திரட்டி இதிலிருந்து ஒரு போர்ஷனை லெண்ட் பண்ணுவாங்க, லோனாக கொடுப்பாங்க. அதிலிருந்து வர்ற அந்த வட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, நமக்கு 2% 3% கொடுத்துட்டு பர்சனல் லோன்லாம் ஆஃபர் பண்ணும்பொழுது 13-14% கொடுப்பாங்க. அதில் எம்ப்ளாயி காஸ்ட்லாம் போக அந்த எவ்வளவு ஸ்ப்ரெட் இருக்குதோ அந்த ஸ்ப்ரெட்டுங்கிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, 2 இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது பார்த்தீங்களா, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு ப்ளஸ் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இந்த டிஃப்ரென்ஸ் தான் பேங்க்குக்கு லாபமாக போகுது. அதே இது எஃப்டி மூலமாகவும் கலெக்ட் பண்ணி பண்ணுவாங்க. அப்போ லாபம் கொஞ்சம் குறையும். இந்த மாதிரி வேரியஸ் வேஸில் பணத்தை நம்மக்கிட்ட இருந்து டெபாசிட்டாக திரட்டி அதை லோனாக கொடுத்து அதிலேருந்து காசு சம்பாதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேரியஸ் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த சர்வீசஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபீஸ் மாதிரி கலெக்ட் பண்ணுறாங்க. இதுதான் பேங்க்கினுடைய பிஸ்னஸ் மாடல். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பேங்க்கும் தன்னை தனித்துவப்படுத்திக்கிறதுக்கு, உதாரணமாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கெல்லாம் அமேசான், மைக்ரோசாஃப்ட், கூகுள் இவங்க கொடுக்காத அளவுக்கு குரோத்தை கொடுத்த ஒரு சூப்பர் ஸ்டாக்குங்க. நம்மளுடைய இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வரலாற்றிலேயே கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக எல்லா வருஷமும் குரோத்தை காட்டின ஒரே ஒரு ஸ்டாக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. 2023 வரைக்கும் அவ்வளோ வருஷம் எந்த ஸ்டாக்குமே குரோத் காட்டலை. அவங்களுடைய குரோத்தையும் தனித்துவத்தையும் எப்படி தெரியுமா பண்ணாங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பேங்கிங் செக்டரில் மக்களுக்கு அல்லது கம்பெனிஸுக்கு, கார்பரேட்ஸுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. உதாரணமாக அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செக்கை ஒரு கம்பெனி ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க அல்லது இன்னொருத்தருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அவர் ஒரு ஊரில் இருக்கிறாரு, இவர் ஒரு ஊரில் இருக்கிறாரு அப்படின்னா, இவர் இவருடைய ஊரில் உள்ள பேங்க்கில் போய் அந்த செக்கை போட்டு அதுக்கப்புறம் இவங்க அந்த பேங்கை கான்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கிளியரன்ஸு, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ப்ராசஸ் பாட்டில் நெக் இருக்குதோ அந்த ப்ராசஸ் பாட்டில் நெக்கை டிஜிட்டைஸ் பண்ணுறது அல்லது இம்ப்ரவைஸ் பண்ணுறது, மக்களுக்கு ரொம்ப ஷார்ட் டேர்ம் பீரியடில் சொல்யூஷன் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கிற மக்கள் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு பார்த்துட்டு, ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு ஆட்டோமேட்டிக்காக வர்றாங்க. வரும்பொழுது அவங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு இந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு தடவையும் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை, கரண்ட் சிஸ்டத்தில் இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணி அது மூலமாக வளர்ந்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் இப்போ எடுக்கிறதா நமக்கு தெரியுது. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க எடுக்கிற ரிஸ்க்கு சப்போஸ் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேங்க்கையே அது பின்னோக்கி நகர்த்திடும். ஆனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்த எல்லா அந்த ரிஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நியூ கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணி பயங்கரமாக க்ரோத்தை காட்டினாங்க. இது வரலாற்றிலிருந்து ஒரு பேங்கிங் பிஸ்னஸ் மாடலில் எப்படி பணத்தை திரட்டி லோன் மட்டும் கொடுக்காம ஒவ்வொரு கஸ்டமரையும் ஈஸியாக எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, அப்போ பேங்கிங் சிஸ்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு சொல்யூஷன், டெக்னாலஜி அந்த மாதிரி கொண்டு பண்ணும் பொழுது தான் அந்த பேங்க்கை நம்பி நிறையா கஸ்டமர்ஸ் வர்றாங்க. இந்த மாதிரி பல ப்ராப்ளத்தை ஹெச்டிஎஃப்சி பேங்க் சால்வ் பண்ணி தாங்க மிகப்பெரிய பேங்க்காக மாறுது. இப்போது இந்த மாதிரி பேங்க்கில் நீங்கள் முதலீடு பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அவங்க எடுக்கிற ரிஸ்கில் நானும் பார்ட்னராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ட்னர் ஆகணும். இந்த மாதிரி துணிச்சலோடு நீங்கள் ரிஸ்க்கு தான் எடுக்கிறீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒரு பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் ஆப்வியஸாக
அவங்களுடைய கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரிஸ்க் எடுத்து தன்னை வந்து உயர்த்தி கொண்டு அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு பிஸ்னஸ் கான்டெக்ஸ்ட்டுக்கு கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி ஓடணும். அந்த மாதிரி ஓடினா தான் growth இருக்கும். இல்லாட்டி வந்து அவங்க அவ்வளோதான் டிஃபால்ட் ஆயிடுவாங்க, திவாலாயிருவாங்க, அந்த கம்பெனி அழிஞ்சு போயிடும். ஸோ ஒரு நல்ல முதலீட்டாளர் அந்த கம்பெனி எந்த டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது? போய் அந்த கம்பெனியோடைய ஆனுவல் ரிப்போர்ட்டை படிக்கணும். இந்த வருஷம் ரிப்போர்ட்டை படிங்க, அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி வருஷத்து ஆனுவல் ரிப்போர்ட்டை படிங்க. கம்பெனியில் மேனேஜ்மெண்ட் அனாலிசிஸ் அண்ட் டிஸ்கஷன் அப்படிங்கிற ஏரியா இருக்கும். ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் என்ன தான் சொல்ல வர்றாங்க, என்ன மாதிரி ரிஸ்க் இருக்குது, அவங்களுடைய growth trajectory இனிமேல் வந்து எப்படி வரப்போகுது, அவங்களுடைய பிளான் வந்து என்ன, அந்த மாதிரி வந்து விஷயங்களை நீங்களும் படித்து தெரிஞ்சுக்கிறது மூலமாக அந்த பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர் ஆகிறதுனால அந்த பிஸ்னஸ் மாடலை பற்றியும் புரிஞ்சுக்கிட்டு அந்த பிஸ்னஸ் வந்து என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறது மூலமாக உங்களுக்கு கன்விக்ஷன் வரும். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணும் பொழுது அந்த ஸ்டாக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ஆப்வியஸாக நீங்கள் ரீட் பண்ணுறீங்கள, ரீட் பண்ணும்பொழுது உங்களுக்கு புரியுங்க. புரியும் பொழுது அப்புறம் வந்து ஸ்டாக்கினுடைய விலை குறையும், ரிசல்ட் குறையும். அப்போ உங்களை அறியாமலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆனுவல் ரிப்போர்ட்டில் படித்த விஷயம் அல்லது வீடியோக்களில் கேட்ட விஷயம் அல்லது குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் வந்து மார்க்கெட் பேசுகிற விஷயம், இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வயர் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பெட்டர் இன்வெஸ்டராக மாறுவீங்க. அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சன உண்மை. சரி, கம்பெனியோடைய பிஸ்னஸ் மாடல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சாச்சு, ஆனுவல் ரிப்போர்ட்டும் பார்த்தாச்சு, படித்தாச்சு. ஆனால் அந்த கம்பெனியில் உடனே போய் இன்வெஸ்ட் பண்ணணுமா? கிடையாது. அந்த கம்பெனியோடைய ப்ரொமோட்டர் யார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ப்ரொமோட்டரை பற்றி விக்கிபீடியாவில் படிக்கணும், அல்லது கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கணும், அல்லது யூடியூப் வீடியோஸில் அந்த ப்ரொமோட்டரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கணும், அல்லது அந்த ப்ரொமோட்டரே இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு, அந்த இன்டர்வியூவெல்லாம் நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ப்ரொமோட்டர் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பார்ல அந்த கம்பெனிக்கு. அப்போது அந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அந்த பீப்புளோடைய லிங்க்டின் ப்ரொஃபைல் பார்க்கலாம். அல்லது அந்த பீப்புள் வந்து, அதாவது பீப்புள்னால் நான் என்ன சொல்கிறேன்னா மேனேஜ்மெண்ட்டு, அந்த கம்பெனியை ரன் பண்ணுவாங்கள்ல, பிஸ்னஸை ரன் பண்ணுற அந்த சிஇஓ, அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடெண்ட்டு, லீடர்ஷிப் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமே வந்து எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கிறாங்க, அவங்க மேலே ஏதாவது ஸ்கேமு அலிகேஷன் இருக்கா, அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன, அந்த மாதிரி வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம், லிங்க்டினில் பார்க்கலாம். அல்லது அவங்க கொடுக்குற இன்டர்வியூவை வந்து பேசுகிறத கேட்குறது மூலமாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கன்விக்ஷன் வரும். இதுதான் டாப் லெவல் அனாலிசிஸ்னு நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸில் என்ன மாதிரி வந்து ஒரு ரெகுலேஷனோ அல்லது கார்ப்பரேட் கவர்னன்ஸுங்கிறது அந்த கம்பெனியை பொறுத்தது. ரெகுலேஷன் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்டினுடைய இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும். உதாரணமாக பவர் செக்டரில், சுகர் செக்டர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து விலையை வந்து நீங்கள் இதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க. அதே போல் வந்து இப்போது பிஸ்னஸ் மாடல் பேங்கிங் பற்றி பேசும்பொழுது இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்பிஐனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேங்கினுடைய ப்ராஃபிட்டும் லாஸும் வந்து டிஃபர் ஆகும். அதாவது எப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேர் லோன் எடுப்பாங்க, அப்போ பேங்குக்கு நல்ல பிஸ்னஸ் வரும். ஸோ இந்த மாதிரி கனெக்டட் ஃபேக்டர்ஸை ஒவ்வொரு செக்டருக்கும், ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும், ஒவ்வொரு பிஸ்னஸ் மாடலுக்கும் நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது தான் எந்த சமயத்தில் வந்து இந்த ஸ்டாக்கை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் கெஸ் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரொமோட்டர் அப்பாயின்ட் பண்ண மேனேஜ்மெண்ட், அந்த பிஸ்னஸுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி எஃபெக்டிவாக வந்து ரன் பண்ண போகிறாங்க, அவங்களுடைய இன்டர்வியூ, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கார்ப்பரேட் கவர்னன்ஸ் வந்து எப்படி இருக்குது, அந்த கம்பெனியோடைய சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸை வந்து அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொடுக்குறாங்க, அந்த ப்ராடக்ட்டில் வந்து எந்தெந்த செக்டரில் அவங்க கொடுக்குறாங்க, எதுலேருந்துலாம் வந்து ரெவன்யூ எவ்வளோ வருது, அந்த மாதிரி எந்த ஜியோகிராஃபியிலேருந்து அந்த ரெவன்யூ வருது, எவ்வளவு கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ வருஷமாக அந்த கம்பெனி இருக்கிறாங்க, அவங்களுடைய சேல்ஸ் growth எப்படி இருக்குது, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது, இந்த மாதிரி அவங்களுடைய குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். அந்த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் தான் டாப் லெவல் அனாலிசிஸ்ன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அந்த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில் உங்களுக்கு அந்த மேனேஜ்மெண்ட்டு, அந்த ப்ரொமோட்டர் பிடிச்சிருந்து ரொம்ப வருஷமாக இருக்கிற கம்பெனி அப்படின்னு தெரிஞ்சு அந்த கம்பெனி வந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல நேமோடு இருக்கும் பொழுது, முக்கியமாக அந்த ஸ்டாக்கினுடைய விலை வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கணும். அட்லீஸ்ட் 20% கரெக்டானதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கினுடைய வேல்யூவேஷன், இபிஎஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிஇ பார்க்கணும். புரியுதுங்களா? சடனாக வந்து இபிஎஸ் ஏறி இருக்குது, பிஇ கம்மியாக இருக்குன்னா வந்து அந்த ஸ்டாக்கில் வந்து எடுத்தாலும் அது வந்து ரிஸ்க்கு தான். ஸோ ஓரளவு வந்து எந்த பிஸ்னஸாக இருந்தாலும்
ஒரு டைமில் வந்து அது கரெக்ட் ஆகும், அந்த பிஸ்னஸுக்கு ஒரு இஷ்யூ வரும், அல்லது மார்க்கெட் கிளைமேட்னால வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அதுதான் சரியான தருணம் அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ளே உள்ளே கொண்டு வர்றது. இந்த மாதிரி தான் வந்து நிதானமாக பொறுமையாக புரிஞ்சு நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை நம்ம ஸ்டாக்குள்ளே கொண்டு வரணும். இப்படி கொண்டு வர ஸ்டாக்ஸே வந்து நமக்கு ஃபெயிலியரை வந்து கொடுக்கும். ஆனால் அந்த ஃபெயிலியர் வந்து கம்மியாக இருக்கும், அந்த ஃபெயிலியர் ரேட்டு கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசுகிறது. நீங்கள் நல்ல முதலீட்டாளர் ஆகணும்னா இந்த விஷயங்களை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சொன்ன விஷயங்கள்லாம் என்னமோ பெரிய விஷயம் மாதிரி தெரியும். ஆப்வியஸாக இதை நோக்கி ஒவ்வொன்றா பாயிண்ட்டாக நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு நல்ல கம்பெனியை எடுத்து இந்த விஷயங்களை வந்து நீங்கள் சின்ன சின்னதாக பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அதில் உள்ளதை ரீட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலுமேயே நிறைய நாலேஜ் அந்த கம்பெனியை பற்றி தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு கம்பெனியை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதே செக்டரில் உள்ள இன்னொரு ஸ்டாக்கை படிக்கும் பொழுது அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கம்பெனி பற்றிய நியூஸை வந்து இப்போ பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டு, பிஸ்னஸ் லைனு இந்த மாதிரி மேகசின்ஸ் மூலமாக படிக்கலாம். அல்லது அந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடான சைட்ஸ் நிறைய இருக்குது, மணி கண்ட்ரோல் இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்குது, அதுலேயும் நீங்கள் வந்து படிக்கலாம். அல்லது நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கு ரிலேட்டடாக ஏதாவது கார்ப்பரேட் ஆக்ஷன் நடந்தாலோ அல்லது அந்த ஸ்டாக்கு ரிலேட்டடாக ஏதாவது நியூஸு அனௌன்ஸ்மெண்ட் இருந்தாலோ என்எஸ்சி சைட்டில் கண்டிப்பாக வரும். அப்போது நீங்கள் வச்சுருக்கிற ஸ்டாக்கில் ஏதாவது நடக்குதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் பண்ணும் பொழுது நல்ல இன்வெஸ்டராக மாறுறீங்க, ரியல் இன்வெஸ்டராக மாறுறீங்க அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல முதலீட்டாளர் ஆகிறதுக்கு இந்த விஷயங்கள், நான் இது வரைக்கும் பேசின விஷயங்களை நிஃப்டி 100 அப்படிங்கிற டாப் 100 கம்பெனிஸை எடுத்து அதில் பப்ளிக் செக்டர் கம்பெனிகள்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, நான் ஏன் பப்ளிக் செக்டர் கம்பெனியை ரிமூவ் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து பல தடவை சொல்லிட்டேன். பட் குயிக்காக சொல்லணும் அப்படின்னா வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் அப்படிங்கிறது சர்வீசஸ், இந்தியன் கவர்மெண்ட் வந்து தான் ஓனரு. இந்தியன் கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான் இருக்குது. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நிறைய காசு தேவைப்படும். ஸோ பப்ளிக் செக்டர் கம்பெனிஸில் இருக்கிற அசட்டை தான் வந்து அவங்க டிவிடெண்டாக உருவி செலவு பண்ணுவாங்க. அதே சமயம் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு வந்து இந்த பிரைவேட் கம்பெனிஸோட வந்து கம்பீட் பண்ணி நம்மளும் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அந்த ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம பேசுகிறது வந்து தான் வந்து ரியல், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தியரட்டிக்கலாக நீங்கள் வந்து சொல்லலாம் இதுவும் நல்ல கம்பெனி, இந்த வேல்யூவேஷனு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரொம்ப சேஃப்டி அப்படியெல்லாம் பேசலாம். பட் என்னுடைய அனுபவத்திலேயே நான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வாங்கியிருக்கிறேன். பஞ்சாப் நேஷனல் மாதிரி பேங்க்கையும் நான் வாங்கியிருக்கிறேன். பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து எஸ்பிஐக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய பேங்க்குங்க. நான் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பேங்க்குன்னு நினச்சி அந்த ஸ்டாக்கெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். நல்லபடியாக வந்து லாஸ்னாலும் சரி விற்றுட்டு வெளில வந்துட்டேன். அந்த மாதிரி பேங்க்லலாம் வந்து நிறையா ஸ்கேம் நடந்துச்சு. அதுக்காக ப்ரைவேட்டில் ஸ்கேம் நடக்கலை அப்படின்னு சொல்லலை. ஜென்ரலாக நான் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து நம்ம ஒரு ஷேர் ஹோல்டராக போகிறோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து எஃப்டியை விட ரிட்டர்ன் அதிகமாக வரணும். அப்போ க்ரோத் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். க்ரோத்தை வந்து யாருனால கொடுக்க முடியும்? யார் வந்து ரொம்ப வந்து அலர்ட்டாக பிஸ்னஸ் கிளைமேட்டை புரிஞ்சு ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கிறாங்களோ அவங்களால தான் கொடுக்க முடியும். ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய போர்ட்ஸ், அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு, ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து அக்கௌண்டபிள், அவங்க பதில் சொல்லி ஆகணும். அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்கிறதுனால ப்ரைவேட் கம்பெனிகள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை நம்ம அவாய்ட் பண்ணுறது. அதோடு சேர்த்து பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் எல்லாம் இப்போ ரீசெண்டாக பயங்கரமாக ஏறிடுச்சு. ஆனால் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை வந்து இப்போ எனக்கு ரீசெண்டாக வந்து என்ன புரிதல் நடந்திருக்கு அப்படின்னா, ஆர்பிஐ கவர்னர் வந்து திரு ரகுராம் ராஜன் இருந்தார் பார்த்தீங்களா, அவர் டைமில் வந்து இந்த நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் பேங்க்கில் இருந்ததெல்லாம் பயங்கரமாக வந்து க்ளீனப் பண்ணுறதுக்கு எஃபர்ட் எடுத்து யார் வாங்கினாங்களோ அவங்கக்கிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்க கூட டிஸ்கஷன் பண்ணி பல பேங்க்ஸை வந்து மெர்ஜ் பண்ணி இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து மறுபடியும் ஃபெயில் ஆகாத அளவுக்கு இந்த பேசல் 3 நார்ம்ஸ் அந்த மாதிரிலாம் நார்ம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டை நம்ம பப்ளிக் செக்டர் கம்பெனிக்குள்ளே உள்ளே வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணார். இந்த மாதிரி பண்ணும் பொழுது பேங்க்கில் உள்ள க்ளீனப் வந்து பயங்கரமாக நடந்துக்கிட்டே இருக்குது. அது வருஷக்கணக்காக நடந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, கவர்மெண்ட் செக்டர் கம்பெனிஸ் எல்லாமே அடிமாட்டு விலைக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கிது. புரியுதுங்களா? ஆர்இசி வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா, ஆனால் உங்களுக்கு டிவிடெண்டே வந்து 12 ரூபா வருஷத்துக்கு வருது.
10 அந்த மாதிரி 4 வருஷத்தில் இப்போ கோல் இண்டியாலாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4-5 வருஷத்துலேயே வந்து நீங்கள் போட்ட காசே ₹100 கிடைக்குது. ஆனால் வந்து 4 வருஷத்தில் டிவிடெண்டே ₹96 கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்து அமையும் பொழுது ரியல் ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அந்த ஸ்டாக்கை எதுக்கு பிடிக்கிறாங்க? குரோத்னால அல்லது அந்த பேங்க்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறனால பிடிச்சாங்களா? அதனால் வந்து இந்த ஸ்டாக்கினுடைய விலையெல்லாம் ஏறிச்சா? கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப சீப்பாக கிடைக்கிது. ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாதவர் தான், ஆனால் அவர்கிட்ட வந்து ₹1,00,000 காசு இருக்குது. இந்த உடம்பு சரியா இல்லாதவர்னால புதுசாக வந்து சம்பாதிக்கிறதுக்கு எபிலிட்டிஸ் கம்மி. ஆனால் இந்த உடம்பு சரியில்லாதவர் மேலே வந்து கட்டுற பெட் அமௌண்ட்டுங்கிறது வந்து வெறும் ₹10 அப்படிங்கிற மாதிரி பெட்டு கட்டுறாங்க. அவரோட மதிப்பு அவ்வளோதான் அப்படின்னு பெட்டு கட்டுறாங்க. ஆனால் அவர்கிட்ட ₹1,00,000 சொத்து இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆப்வியஸாக வந்து இதே மாதிரி சிச்சுவேஷன் தான் வந்து இந்த பப்ளிக் செக்டர் கம்பெனிஸில் நடந்துச்சு. அவங்களுடைய ரியல் வேல்யூக்கும் ரொம்ப கீழே வந்து ரொம்ப வருஷமாக வந்து ஸ்டாக்கெல்லாம் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்ததுனால மார்க்கெட்டில் ஏகப்பட்ட இன்ஃப்ளோ லிக்விடிட்டி உள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணி கொரோனா டைமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு வரும்பொழுது எல்லா ஃபண்டு மேனேஜர்ஸும் வந்து இந்த பப்ளிக் செக்டர் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதை மேலே ஏற்றி அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய எக்கானமிலையும் வந்து அந்த பென்டப் டிமாண்ட் ஜாஸ்தியாகி ப்ளஸ் நம்மளுடைய கரண்ட் கவர்மெண்ட்டும் வந்து நிறையா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணும்பொழுது அது பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்குள்ளேயும் உள்ளே போய் ஓரளவு வந்து ஸ்டாக்கெல்லாம் இப்போ மேலே ஏறி இருக்குது. இந்த இடத்துல இருந்து இன்னும் மேலே போகிறதுக்கு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. இவங்கெல்லாம் வந்து ரியலாக வந்து இன்னமும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படின்னு. ஸோ நான் அடிமாட்டு விலையில் கடந்தப்பவே வந்து அவாய்ட் பண்ணவன் இப்போ விலையெல்லாம் ஏறி இருக்குது. இந்த சமயத்தில் வந்து நான் சத்தியமாக வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனிஸுக்குள்ளே போகிறத வந்து நான் பர்சனலாக விரும்பவே இல்லை அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லிடுறேங்க. சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் நிஃப்டி 100க்குள்ளே இருந்து நல்ல ஸ்டாக்ஸை, அதாவது பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை ஒதுக்கிடுங்க. ஹை வேல்யூவேஷனில் இருக்குது பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டன், ட்ரெண்டு, இந்த மாதிரி ஸ்டாக்ஸையும் வந்து ஒதுக்கிடுங்க. மிச்சம் இருக்கிற கம்பெனிகளில் போய் நான் சொன்ன விஷயங்கள், பிஸ்னஸ் மாடலு, கார்ப்பரேட் கவர்னன்ஸு, ப்ரொமோட்டர் யார், மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கிறாங்க, அந்த கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட் என்ன, கடன் எவ்வளவு இருக்குது, சேல்ஸ் எவ்வளோ க்ரோ ஆகிருக்கு, இபிஎஸ் எவ்வளோ க்ரோ ஆகிருக்கு, இப்போ எதுவும் பீக் இபிஎஸ் பர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்கிறாங்களா, இதுக்கு முன்னாடி வந்து கொரோனாவுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, இந்த கம்பெனியோடைய அடுத்த க்ரோத் வந்து எதுலேருந்து வருது, ஆனுவல் ரிப்போர்ட் படிங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நிஃப்டி 100க்குள்ளே உள்ள அந்த ஹை வேல்யூ ஸ்டாக்ஸு பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை கழிச்சிட்டு எல்லா செக்டர்லையும் இருக்கிற ஸ்டாக்கில் டாப்பு உங்களுக்கு புரிஞ்ச 2 கம்பெனிஸை எடுத்து அதனுடைய ஆனுவல் ரிப்போர்ட் படித்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதிலிருந்து ஈஸியாக உங்களால் ஒரு 30 ஸ்டாக்கை வந்து ஸ்டாலிடாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த 30 ஸ்டாக்கையும் வந்து நல்ல வேல்யூ ஜோனில் வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக போர்ட்ஃபோலியோவில் பில்டு பண்ணி அந்த 30 ஸ்டாக்ஸை தொடர்ந்து வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே வாங்க. எக்காரணத்துக்கு கொண்டும் வித்துறாதீங்க. ஏதாவது பயங்கர ப்ரைஸ் சேஞ்ச் நடக்குது, அந்த ஃபண்டமெண்டலே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த ஸ்டாக்கை நீங்கள் விற்கணும். இந்த மாதிரி பண்ணும்பொழுது தான் நீங்கள் கரெக்டான டைரக்ஷனில் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்க்கு நல்ல எலிஜிபிளான நல்ல மெச்சூர்டான முதலீட்டாளராக மாறுறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி ஒரு 30 ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோக்குள்ளே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நல்ல வேல்யூ ஜோனில் அக்குமுலேட் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக மாறி பொறுமையாக வந்து காத்திருக்கணும். நீங்கள் இந்த ஸ்டாக்கில் ஏதாவது நியூஸ் வருது, ஃபண்டமெண்டலாக ஏதாவது சேஞ்ச் வருதா அப்படிங்கிறத ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணணும். அவ்வளவுதான். இந்த மாதிரி பண்ணாலே போதும், நீங்கள் சரியான ட்ராக்கில் இருக்கீங்க. இந்த சரியான ட்ராக்கில் இருக்கும் பொழுது தொடர்ந்து வந்து உங்களுடைய நாலேஜை வந்து அப் டு டேட் பண்ணிகிட்டே வரணும். அதை ஈஸி தான். நீங்கள் இந்த ஸ்டெப்பை பண்ணும்பொழுதே எங்கேருந்து உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும், யூடியூப் சேனல்ஸ் பார்க்கலாம், இன்டர்வியூ கேட்கலாம், நியூஸ் பேப்பர் படிக்கலாம். இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான். உங்களுக்கு காசு சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா அந்த இன்வெஸ்டர் அப்படிங்கிறதுக்கான நாலேஜ் வந்து ரொம்ப முக்கியம். உங்களுடைய ப்ரெடிக்ஷன், விசிபிலிட்டி, விஷன், அதாவது என்னென்னா இந்த கம்பெனி இப்படி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷன் இருக்குல்ல, அந்த விஷனை வந்து நீங்கள் காசாக போட்டு இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது தான் நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்குக்கு வந்து ரிவார்டு கிடைக்கும். சரிங்களா? எண்ட் ஆஃப் த டே பிஸ்னஸ் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் உங்களால் எஃப்டி ரிட்டர்னை விட அதிக ரிட்டர்னை எடுக்க முடியும். பிஸ்னஸ் பீப்புள் தான் வந்து மிகப்பெரிய லாபத்தை, வெல்த்தை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. சேலரிடு பீப்புள்னால் வந்து எக்காரணத்தை கொண்டும் மிகப்பெரிய வெல்த்தெல்லாம் க்ரியேட் பண்ண முடியாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நம்மளால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? முடியாது. நம்ம ஒரு சேலரிடாக இருப்போம், அல்லது சின்ன ஏதோ ஒரு கடை, ஒரு தொழில் பண்ணிகிட்ருப்போம். நமக்கு வர்ற இன்கமில் இருந்து ஒரு போர்ஷன் தொலைஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு அந்த காசை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள நல்ல பிஸ்னஸ் கொண்ட நல்ல ஸ்டாக்கில் முதலீடு பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கிறது மூலமாக அந்த பிஸ்னஸ் வந்து இருக்கிற ரிட்டர்ன் வந்து நமக்கும் வந்து கிடைக்கும் பொழுது நம்மளும் வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகிறோம். பிஸ்னஸ்லேருந்து ஒரு இன்கம்மை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்டராக மாறி
ரொம்ப லாங் டேர்ம்லாம் வந்து வெல்த் கிரியேட் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடச்சிச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் உங்களுடைய ஐடியாவை வச்சு நீங்களே கூட இன்னும் ஒரு பிஸ்னஸை வந்து ரியலாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்டராக மாறுறது மூலமாக ஒரு பிஸ்னஸை எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் கற்றுக்கலாம். நீங்கள் இன்னொருத்தர் பண்ணுற பிஸ்னஸ் கூட பார்ட்னர் ஆகி அந்த பிஸ்னஸ்லேருந்து வர்ற ரிட்டனையும் வந்து நீங்கள் அனுபவிச்சுக்கலாம். இந்த ப்ராசஸில் நல்ல நாலேஜ் வந்துடும். நம்ம முடியலைனாலும் நமக்கு அடுத்த தலைமுறை வந்து பிஸ்னஸ் பண்ணுற தலைமுறையாக மாறிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸில் நமக்கு தெரிஞ்ச நம்ம ஃபேமிலியிலே வந்து இன்னோவேட்டிவான பீப்புளெலாம் இருப்பாங்க, க்ரியேட்டிவான பீப்புளெலாம் இருப்பாங்க. இந்தியா நீட்ஸ் லாட் ஆஃப் இன்னோவேஷன்ஸுங்க. ஏஐ வந்துருச்சு. ஏஐயில் வந்து சைனாவுக்கு எவ்வளோ பேட்டன்ட் இருக்குது, யூஎஸ்க்கு எவ்வளோ பேட்டன்ட் இருக்குது, இந்தியாவுக்கு பேட்டன்ட்டே கிடையாது. புரியுதுங்களா? நம்ம இன்னமும் வந்து யாராவது வேலை கொடுத்தா வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே இருக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம வந்து இன்னோவேட்டிவாக வந்து எப்படி யூஎஸில் இருக்கிற அந்த கல்ச்சர் 18 மணி நேரம் வேலை பார்க்கணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. மக்கப் பண்ணி மார்க் வாங்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஒருத்தன் வந்து நம்மளை சுற்றி சொசைட்டியில் ஃபெயிலியர் ஆனாலும் அதை வந்து ரொம்ப வந்து ஏதோ அட்டெம்ப்ட் பண்ணுறான், அந்த ஃபெயிலியரையும் வந்து செலிப்ரேட் பண்ணுற மைண்ட் செட் உள்ள சொசைட்டியாக நம்ம மாறும் பொழுது தான் ரியல் இன்னோவேஷன் கிரியேட்டிவிட்டியெல்லாம் வரும். அப்போ தான் வந்து நம்மளும் வந்து ஒரு யூஎஸ் மாதிரி கண்ட்ரியாக ரியலாக மாறலாம். அதை நோக்கி தான் நம்ம போகணும். ஆனால் வந்து இன்னமும் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கோம். வெறும் 4.5 ட்ரில்லியன் எக்கானமி தான். நம்மளுடைய பாப்புலேஷனுக்கு இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ரியல் நாலேஜு நல்லா வந்து ஓப்பன் பண்ணி சிஸ்டத்தை க்ளீன் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்தோம் அப்படின்னா வந்து நம்ம கண்ட்ரியும் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே டெவலப்டு நேஷனாக மாறும். முன்னாடி இருந்த மாதிரி எல்லாரும் இந்தியாவை தேடி தானே வந்தாங்க. அதே மாதிரி நம்மளுடைய க்ரூட் தேவையே போயிடும். ஈவி வந்துச்சுன்னா க்ரூடோடைய தேவை குறைஞ்சிரும். நம்மளும் வந்து தங்கத்தை இம்போர்ட் பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய அந்த இம்போர்ட் காஸ்ட்டே வந்து குறைஞ்சிரும். ஸோ நம்மளுடைய இந்த கான்டெக்ஸ்டில் நம்மளுடைய இம்போர்ட்லேருந்து வர்ற அந்த ஃபிஸ்கல் பர்டன் அப்படிங்கிறது நல்லாவே குறைய போகுது. நம்ம ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக வந்து நல்லாவே மாறப்போகிறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. இட் இஸ் ஜஸ்ட் தட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் நம்ம வந்து நல்ல இன்வெஸ்டராக மாறி நல்ல பிஸ்னஸை பிடிக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சூப்பராகவே வந்து நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.